Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டுடே ஸ்பெஷல் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ஈஸியா சூப்பரா பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். ரைஸ் நான் ரைஸ் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கேப்சிகம், பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் கேரட் இது எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி ஹாப்பி மாலை 10 rupees தான், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இது சேர்க்காமையும் செய்யலாம். இது சேர்க்கலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கடுகு, கொத்தமல்லி, அப்புறம் பெப்பரையும் ஜீரகமையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் நம்ம கடுகு, பச்சை மிளகா, கொத்தமல்லியை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜ்ஜு நல்லா குக் ஆகக்கூடாது. 50% குக் ஆனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5 minutesலேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து 2 எக் எடுத்துக்கோங்க. அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொத்துற மாதிரி நல்லா இந்த எக்கை கொத்தி விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எக்கை நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது காய் வேகிறதுக்குள்ளே இந்த நம்ம எக்கை ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை போதும். நான் இன்றைக்கி 200 ml ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 முட்டை போதும். இதை நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய் குக் ஆகிடுச்சு. குக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சேர்த்தா போதும். இதை நீங்கள் சேர்க்கலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கான பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ரைஸை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த காய் ஃபுல்லாக இதாகும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த வெஜ்ஜு குக் ஆகும், சேரும், மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.